ஒரு பறவையோட கூடு இருக்குது, காட்டி தரேன் பாருங்கள். ஒரு பறவையோட கூடு. இது சித்தரோட பீடம். இந்த பீடம் தான் இந்த மலையில் சித்தர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரம். இது பாருங்கள், நடுவில் கணபதி, 2 பக்கமும் சர்ப்ப தேவதைகள் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா கணபதியோட வாகனமான எலி. மேலே உள்ள கல்வெட்டை படிப்பு முதல்ல. 1107ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை உத்ரா. குட் ஈவினிங் கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மலைகள் இருக்குது. ஆனால் நிறைய மலைகள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கையில் இருக்கிறதுனால எல்லா மலைகளுக்கும் மேலே போக முடியாது. ஆனால் நாம் இப்போ இருக்கிற இந்த மலைக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நாம் இப்போது ஆரல்வாய்மொழி தென்பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் தான் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து மேலே கோயிலுக்கு போயிட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு நைட்டு அங்கே தான் தங்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான், புகழ் ப்ரோ, அப்புறம் வந்துட்டு காட்வின் ப்ரோ இந்த கோயிலுக்கு வந்து மேலே சாமி தரிசனம் முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாகவே அங்கே தங்கியிருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் இருக்குது. அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தமிழர்களோட கலாச்சாரம் எப்படின்னா, ஒரு மலையில் கோட்டையாக இருந்தாலும் சரி, மலையில் இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு காவல் தெய்வம் நிறுவுவது வழக்கம். இந்த மலை அடிவாரத்துலேயும் ஒரு காவல் தெய்வம் இருக்குது. காவல் தெய்வத்தை பார்த்துட்டு நம்மளோட ட்ரெக்கிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாய் ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணுவோமா? இவர் நம்ம புகழ் ப்ரோ. ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம இவரை பார்த்துருக்கோம். இவர் வந்துட்டு ஹரிஷ் ப்ரோ இப்போ தான் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு. இதுதான் அந்த கோட்டையோட காவல் தெய்வம். காவல் தெய்வம்னாலே கருப்புசாமி, சுடலை மாடன், இசக்கியம்மன், பேச்சியம்மன், மாரியம்மன் இது போன்ற இது கடவுள் தான் இருப்பாங்க. இந்த கோயில்லையும் சுடலை மாடன், இசக்கியம்மன், பேச்சியம்மன், கருங்காலி அம்மன், மாரியம்மன், அப்புறம் நிறைய சாமி இருக்காங்க. இந்த மலைக்கு வர்றதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஆரல்வாய்மொழி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பெருமாள்புரம் அரசு ஸ்கூல் பக்கத்தில் தெற்கு பக்கத்தில் ஒரு ரோடு வருது. அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டிங்க அப்படின்னா மலையடிவாரத்தில் வந்துடும். மலையடிவாரத்துலேருந்து மேலே போகிறது ரொம்ப ஈஸி. பாதையும் இருக்குது, நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துலலாம் ஆரோ மார்க்ஸும் இருக்குது. இந்த ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ட்ரெக்கிங் தான், ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஏன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் பாறையில் வெட்டப்பட்ட படிகளும் அப்புறம் கற்களால் கட்டப்பட்ட படிகளும் இருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ட்ரெக்கிங் தான். இருந்தாலும் தண்ணி வச்சுக்கோங்க. மலைக்கு மேலே போக போக ஆரல்வாய்மொழியோட விண்டு ஃபார்ம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆசம் வியூஸை பார்த்துக்கிட்டே போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வைல்டு அனிமல்ஸ் இந்த மலையில் கிடையாது, அதனால் பயப்படாமல் போகலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை இருக்கிறதுனால காலையில் நிறைய பக்தர்கள் வருவாங்க. மற்ற நாட்களில் காலையில் 1-2 பேர் ரெகுலராக வரக்கூடிய பக்தர்கள் மட்டும் வருவாங்க. இந்த செடி பார்த்துக்கோங்க, இது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான டேட்ஸு. மலைப்பகுதியில் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்துட்டு யானை மலைக்கு போகும்போது நிறைய டேட்ஸு இருந்தது, பறித்து சாப்பிட்டோம். ஆனால் இங்கே வந்துட்டு இல்லை. ஒரு பறவையோட கூடு இருக்குது, காட்டி தரேன். பாருங்கள், ஒரு பறவையோட கூடு உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை தொந்தரவும் பண்ணக்கூடாது. உள்ளே இருக்குது பறவை, பயந்து போய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பயப்பட்டிருக்கோம். அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதை பாருங்கள், மண் கொண்டு பாறையில் அடியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணி அழகாக. தண்ணியை பற்றி அதுக்கு கவலை இல்லை. உள்ள குஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன், பறவையோட குஞ்சு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வா, உள்ள அசைது. குஞ்சாக இருக்கிறதுனால அதால் பறக்க முடியல. இங்கே உள்ள பறவைகள் இப்படி தான் கூடு வச்சு வாழுதில்ல. உள்ள உங்களுக்கு காட்டி தந்தால் அதுக்கு பயந்து ஓடிடக்கூடாதுன்னு உள்ள பயம்தான்.
ரீசெண்டாக மழை பெய்திருக்கு. எப்படி தெரியும் அப்படின்னா இந்த பாதை வழியாக தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கு. முக்கியமாக இந்த மலைக்கு ரெய்னி சீசனில் ட்ரெக்கிங் போக வேண்டாம். ஏன்னா பெரிய ஓடைகள் வந்து இந்த பாதையாக தான் போகும், இந்த பாதை வழியாக தான் வரும். அதனால ரொம்ப ரிஸ்க்கு. அண்ணன் தெரியறது தான் மேற்கு தொடர்ச்சி மலை. பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை இது கம்ப்ளீட்டாக மேற்கு தொடர்ச்சி மலை. அது வந்து பாபநாசம் மலையோட ஸ்ட்ரெச். ஆக்சுவலி களக்காடு பாபநாசம் அந்த ஸ்ட்ரெச். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆளுக்கு முயற்சினால் நான் பாருங்கள் எலக்ட்ரிக் போல் கீழே இருந்து மேலே வரைக்கும் எலக்ட்ரிக் போல் போட்டு பவர் எடுத்திருக்காங்க. எங்கேயாவது கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கங்கே ஆரோ மார்க் இருக்குது. ஈஸியாக அந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டா போதும், நமக்கு வந்து கோயில் வந்துடும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. மேலே போகும்போது ஒரு ஆலமரத்தடியில் ஒரு கணபதி கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்தவுடனே நினச்சிக்கோங்க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு. ஏதோ வேறு கொஞ்சம் ட்ரெக்கர்ஸ் மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்காங்க. ஹாய் ப்ரோ. இதில் ஒரு சமையல் பண்ண ஒரு அடுப்பும் இருக்குது. இதில் கண்டிப்பாக அடிக்கடி யாரோ வந்து சமைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இருட்டுறது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை போய் சேரும்போது இருட்டிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் நான் கோயில் சன்னதிக்கு போய் அதனோட வரலாறு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இருட்டிடுச்சுன்னா ஒரு வேளை கல்வெட்டை பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மலையில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனால் இந்த மலைக்கு வேறொரு பேரும் உண்டு, சித்தர்கிரி. அதாவது கிரினா மலை, சித்தர்கிரினா சித்தர்கள் வாழ்ந்த மலை அப்படின்னு. தென்பழனி முருகன் கோயில், சித்தர்கிரி, சக்கர்கிரி அப்படின்னு பல பேர் இந்த மலைக்கு இருக்கு. நல்லா மூச்சு வாங்குது. அப்போ ஏஜ்டானவங்களுக்கு கொஞ்சம் நல்லா மூச்சு வாங்க தான் செய்யும். ஆனால் ரெகுலராக நீங்கள் வந்து ஹைக்கிங் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. ஹைக்கிங் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால தான் ரொம்ப டயர்டாகுது. எனக்குமே இந்த மலைக்கு வரும்போதெல்லாம் வித்தியாசமான வைல்டு அனிமல்ஸை பார்க்கணும். அதாவது பழ உண்ணி, முள்ளம்பன்னி, அப்புறம் வந்துட்டு ஓநாய், இந்த மாதிரி நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்கணுன்னு ஆசை. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது இந்த அனிமல்ஸ் எல்லாம், ஆனால் இந்த மலையில் இல்லை. பார்த்தீங்களா, மழை பெய்திருக்கு. நான் சொன்னது கரெக்டு, தண்ணி தேங்கியிருக்கு. இயற்கையோட ஒன்றி வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ இது போல் இயற்கையோட அழகான மலைகளுக்கு பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தரோம். ஏன்னா வாழ்க்கையில் நாம் இருக்கிறது கொஞ்ச நாள் தான். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பூகோளத்தை கொஞ்சமாவது நம்ம சுற்றி பார்க்கணும். பூகோளத்தில் நிறைய வியப்பான விஷயங்கள் இருக்குது, அதில் கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இயற்கையை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இயற்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையோட தத்துவம் நமக்கு தெளிவாக புரியும். நம்ம வந்து எல்லார்ட்டையும் அன்பு காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். முருகா வருக, இந்த போர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு நேரோ பேசேஜ் போகுது. இந்த நேரோ பேசேஜ் முடிஞ்ச உடனே நான் சொன்ன கணபதி கோயில், அந்த கணபதி கோயில் கழிஞ்ச உடனே கொஞ்சம் தூரம் தான் நடந்த உடனே மெயின் டெம்பிள் வரும். அதுலேயுமே ஒரு கணபதி கோயில் இருக்குது. எல்லாமே நான் கோயிலுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ஏஜ் ஆனவங்க பிடிச்சி போகிறதுக்கு, அதனால் ஹேண்ட் ரெயிலும் கொடுத்துருக்காங்க. சூப்பரில்.
இந்த கோயிலோட வேறொரு ஸ்பெஷல் சொல்லித்தரேன். மேலே ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்க போகிற பக்தர்கள் எல்லாமே கோயிலை ரொம்ப க்ளீனாக வைக்கணுங்கிற ஒரு இதில் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. யா, நான் சொன்ன கணபதி கோயில் வந்தாச்சு. ஆலமரத்தடியில் இருக்கு. இது பாருங்கள், நடுவில் கணபதி, 2 பக்கமும் சர்ப்ப தேவதைகள் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா கணபதியோட வாகனமான எலி. வா, ஒரு வேளை இது ஒரு 10-15 வருஷம் கழித்து இந்த மரம் பெரிய ஒரு ஆலமரமாக நிற்கும். அப்போவும் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஐ ஹோப் ஸோ. இஃப் காட் பெர்மிட்ஸ் திரும்பவும் ஒரு 15 வருஷம் கழித்து வருவேன். இந்த மரத்தை திருப்பியும் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 2 குளம் இருக்குது. இதில் ஒரு குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமான தண்ணி, அதை ட்ரிங்கிங் பர்பஸ் கூட யூஸ் பண்ண முடியும். ஒரு குளம் கொஞ்சம் அசுத்தமான தண்ணி. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் முதல் குளம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, மழை காலங்களில் இதில் தண்ணி தேங்கி நிற்கும். அப்புறம் ரொம்ப வறட்சி டைமில் கோயில் அவசியத்துக்கு இதிலேருந்து கூட எடுப்பாங்க. ஆனால் இதில் நிறைய தவளைகள் இருக்குது. ரொம்ப சுத்தமான தண்ணி இல்லை. கோயிலோட பக்கத்துலேயே வேறொரு குளம் இருக்குது. அது ரொம்ப சுத்தமான தண்ணி. அதுலேருந்து நான் தண்ணி குடிக்க கூட செய்திருக்கேன். ட்ரிங்கிங் வாட்டர் கூட அதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சுத்தமான தண்ணி. ஆசம் வியூ. இது பார்த்திங்கன்னா சில டைமில் கேமராவால் இதை பக்காவாக கேப்சர் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு தடவையாவது இது போல் இடத்துக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட நேக்ட் ஐயில் பார்த்தீங்கன்னா தான் அதனோட ரியல் ப்ளஷர் உங்களுக்கு தெரியும். நம்ம ரீச் ஆகிட்டோம். மேல் பகுதியில் வந்துட்டோம். கோயிலோட கன்னி மூலையில் ஒரு சித்தரோட ஒரு பீடம் இருக்குது. பாருங்கள், இது சித்தரோட பீடம். இந்த பீடம் தான் இந்த மலையில் சித்தர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரம், பிரதான ஆதாரம் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கணபதி. இதுதான் கோயிலோட கிழக்கு எண்டு. இதில் வந்துட்டு பெல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பெல் இல்லை, பெல்லை கழுத்தி எடுத்துருக்காங்க. இதில் இருந்து பார்த்தா ஆரல்வாய் மொழியோட முழு வியூவையும் பார்க்கலாம். பாருங்கள், ஆசம். இந்த பக்கத்தில் நாளைக்கு உங்களுக்கு சன்ரைஸ் வரும்போது அதோட வியூவையும் காட்டுறேன். இனி நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். இப்போவும் லைட் இருக்கிறதுனால நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டு அந்த கல்வெட்டை உங்களுக்கு விளக்குறேன். இந்த கோயிலோட வரலாறை பற்றி கூகுளில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக கட்டுக்கதைகள். அதற்கு காரணத்தை நான் சொல்லித்தரேன். மேலே உள்ள கல்வெட்டை படிப்பு முதல்ல 1107ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திராட்டதி நட்சத்திரத்தில் சக்கரகிரி என்ற தென்பழனி சித்தர்கிரி மலைக்கோயில் அபயம் காத்த பாலசுப்பிரமணிய சுவாமியை ஆரல்வாய் மொழி பெருமாள்புரம் நல்ல சிவன் பிள்ளை குமார் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்புறம் வந்து சிற்பியோட பேர் போட்டிருக்காங்க. இதில் 1107ஆம் ஆண்டுன்னு போட்டிருக்கிறதுனால எல்லாரும் நிறைய பேர் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கதையவே மாற்றிட்டாங்க. இது போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் ஆண்டு 1107ஆம் ஆண்டு. அதை பொது ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் 1932 தான் வருது. கிபி 1932ஆம் ஆண்டு இது நல்ல சிவன் பிள்ளை குமார் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களால் இந்த கோயில் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குன்னு தெளிவாக இந்த கல்வெட்டு மூலம் அறியப்படுது. அடுத்தது கீழே ஒரு கல்வெட்டு இருக்குது. இது கன்னி விநாயகர், அருள்மிகு கன்னி விநாயகர் 2/10/87 காலை 9:30க்கு சேந்தன்புதூர் திரு பெருமாள் பிள்ளை மகன் பூதநாத பிள்ளை அவர்களால் உபயமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஓகே, அப்போ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே
சிவன் பிள்ளை, சுப்பிரமணிய பிள்ளை, பெருமாள் பிள்ளை, நாத பிள்ளை அப்படின்னு பிள்ளைன்னு உள்ள இது. அப்போ இது ஒருவேளை ஒரு சார்ந்த குடும்பத்தாருக்குள்ள கோயிலாக கூட இருக்கலாம். இது வந்து 1932 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஒருவேளை இந்த கோயில் சில 100 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த கட்டிடம் ஒன்று இல்லாமல் சித்தர்களால் சுப்பிரமணிய சுவாமியை மட்டும் வச்சு வழிபாடு நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த கோயில் 1932ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கோயில் தெளிவாக இந்த கல்வெட்டு மூலம் அறிய முடியுது. ஆனால் கதவு பூட்டியிருக்கு. வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நான் உள்ள சிலையை கூட காட்டி தந்திருப்பேன். ஆனால் ஏற்கனவே லாஸ்ட் டைம் வரும்போது நான் எடுத்த சிலை இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த கோயிலின் வடக்கு பாகத்தில் இருக்கக்கூடிய வேறொரு குளம். நான் 2 குளம் சொன்னேன். ஒரு குளம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது 2வது குளத்துக்கு நம்ம போக போகிறோம். லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப சுத்தமாக இருந்தது. இப்போ ரொம்ப மாசுபடிச்சிருக்கு. இங்கே வரக்கூடியவங்க ரொம்ப அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம ஆட்கள்கிட்ட உள்ள பெரிய பிரச்சனையே இதுதான். சுத்தமாட்டு யாராவது பாதுகாத்து வச்சா கூட வர்றவங்க எதையாவது குப்பை எடுத்து போட்டுடுறாங்க. இது போன்ற கோயில்கள் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ஒரு பக்தி சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் நம்மளோட கனிம வளம் பாதுகாக்கப்படும். கோயில் இருக்கிறதுனால திடீர்னு இந்த கனிம வளத்தை யாருமே சுரண்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா கன்னியாகுமரியில் கனிம வளம்னாலே கன்னியாகுமரியில் உள்ள கனிம வளங்கள் ஆல்மோஸ்ட் சுரண்டி எடுக்கப்பட்டாச்சு. மிஞ்சி இருக்கிறது இது போல் கொஞ்சம் கோயில்கள் இருக்கக்கூடிய மலைகள் மட்டும்தான். இதுதான் ஆரல்வாய் மொழியோட நைட் வியூ. எப்படி இருக்கு? கீழே பாட்டு போட்டிருக்குது, அது இங்கே வரை கேட்குது. நாளைக்கு ஏர்லி மார்னிங் சூரியன் உதிச்சு வரும்போது பார்க்கலாம். ஒரு கோயில் திருவிழா, அங்கே தான் பாட்டு போட்டிருக்காங்க. Good morning guys. Yesterday we had a pathetic night. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கொசு. லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக விண்ட் பிளாஸ்ட் இருந்ததுனால கொசு இல்லை. இந்த தடவை விண்டே இல்லை, அதனால் அதிகமான கொசு. லாஸ்ட் டைம் வரும்போதே கொசு இருந்ததுன்னா நாங்கள் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருப்போம். இது மஸ்கிட்டோ ரிப்பல்ன்றது மஸ்கிட்டோ காயில் தான் எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. நேற்றைக்கு தூங்கவே இல்லை. இருந்தாலும் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, பரவாயில்ல. இப்போ வந்துட்டு நம்ம சன்ரைஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், சன்ரைஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கீழ் லேயர், சன் வரக்கூடிய கீழ் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே க்ளவுட் இருக்குது. ஏன்னா இது வந்து ரெயின் வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபுல்லாகவே க்ளவுட் இருக்குது. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக சன்ரைஸ் பார்க்க முடியாது. சன் மேலே வந்துட்டு ஹார்ஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். எனிவே நமக்கு வந்துட்டு ஒரு 6 o'clock நாங்கள் வந்துட்டு கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூரியன் வந்து ஹார்ஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியில் வந்திருக்கு. எனிவே சன்ரைஸ் பார்த்தாச்சு, இனி போக வேண்டியதுதான். ஓகே கைஸ், இட்ஸ் டைம் டு லீவ். அடுத்தது இதே மாதிரி ஒரு மலையாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், அங்கே பயணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே போன்ற காணொலிகளை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.